அவர்களுக்கு சென்று ஆறுதல் கூறப்பட ஆறுதல் சொல்லவில்லை. அதோடு அந்த இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தவில்லை. எப்போது ஏன் ஓடோடி போய் கரூருக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார்கள் சொன்னால் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களிடத்திலே ஒரு இரக்கம் வேண்டும், அரசியல் ஆதாயம் தேட வேண்டும். அதற்காக ஓடோடி கரூருக்கு சென்றீர்கள். உண்மையிலேயே அந்த மக்கள் பாதிக்கப்பட்டுவிட்டார் என்று நீங்கள் செல்லவில்லை. உங்களுடைய எண்ணம் அதுவும் இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் எதிலையாவது அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி. அப்புறம் சொல்றார் எடப்பாடி பழனிசாமிக்கு கொள்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இருக்குதா ஸ்டாலின் அவர்களே? உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைச்சாங்க. இந்தியாவில் இருக்கின்ற பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி இந்தியா என்ற பெயர் சூட்டி பல கட்சிகள் இடம்பெற்றது. அதில் திமுக கட்சியும் இடம்பெற்றது. என்ன வேடிக்கை! நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது இந்தியா கூட்டணி ஒன்றாக சேர்ந்து பாரதிய ஜனதாவை எதிர்க்குமா? சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது டெல்லியிலே சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் எதிர்க்கிறது கெஜ்ரிவால் கட்சி, பஞ்சாபிலே காங்கிரஸ் எதிர்க்கிறது கெஜ்ரிவால் கட்சி, அதே போல மேற்கு வங்காளத்திலே காங்கிரஸ் எதிர்க்கின்றது மம்தா பானர்ஜி கட்சி, கேரளாவிலே காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் எதிரி. இப்படி மாநிலத்தில் எதிராக நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி. நீங்களா கொள்கையுடைய கட்சி என்றால் எந்த தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலில் உடன்பட்டு ஒரே கொள்கையுடைய கட்சியாக இருந்தால்தான் அது கொள்கையுடன் உண்டான கட்சி என்று பொருள். ஆனால் உங்களுக்கு அப்படியல்ல. அதிகாரத்துக்கு வர வேண்டும், எப்படியாவது மத்தியில் அதிகாரத்துக்கு வர வேண்டும். எப்படிப்பட்ட வேஷ வேணாலும் போட தயாராக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். அந்த அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணி அமைந்திருக்கின்றது. உங்களுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு முரண்பட்ட கருத்து, முரண்பட்ட கொள்கை. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் பேசலாமா? அண்ணா திமுக பற்றி விமர்சனம் செய்ய அருகதை இருக்குதா? ஸ்டாலின் அவர்களே, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு. கூட்டணி வேற, கொள்கை வேற. கொள்கை என்பது நிலையானது கட்சிக்கு, அது அண்ணா திமுக இடத்திலே இருக்கின்றது. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே அமைக்கப்படுவது. இன்றைக்கு எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் கூட்டணி அமைக்க வேண்டும். அதை போலதான் திராவிட முன்னேற்ற கழகம் பல தேர்தல்களிலே கூட்டணி அமைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் அமைத்தால் நல்லது. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்தால் தவறா? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? சிந்திக்க வேண்டும். 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி வைத்தீங்க? பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டீர்கள். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா வெற்றி பெற்று மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கப்பட்டது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக பதவி வகித்தார். அது மட்டுமல்ல, முரசொலி மாறன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஒரு வருடம் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது கூட மத்தியிலே ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி அமைச்சரவையிலிருந்து நீக்கவில்லை. அப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. இப்பொழுது அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. என்ன நியாயம்? அதோட 2001 வருஷம் சட்டமன்ற பொது தேர்தல். அந்த சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சு போட்டிட்டுதா இல்லையா? அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் யாருடன் வேண்டாலும் கூட்டணி வைப்பீர்கள், யாருக்கால வேணாலும் பிடிப்பீர்கள், யாருக்கு வேணாலும் அடிமையாக இருப்பீர்கள். அண்ணா திமுக அப்படி அல்ல. உங்களை வீழ்த்த வேண்டும், தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும். அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அதே போல பாரதிய ஜனதா கட்சி ஊழல் நிறைந்த திமுகவை அகற்ற வேண்டும். ஆகவே இரண்டு கட்சியுடைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது அந்த ஒத்த கருத்துடைய கட்சியின் அடிப்படையிலே அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்றதை இந்த முதலமைச்சர் உணர வேண்டும்.
இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறாருல்ல, பாருங்க இந்த படத்தை பாருங்க. நாடாளுமன்ற தேர்தல் நல்லா பாத்துக்க. ஏன்னா ஆதாரத்தோட நாங்க சொல்றோம். 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு மத்தியிலே முரசொலி மாறன் அமைச்சராக இருக்கின்றார், திரு கருணாநிதி தமிழகத்திலே முதலமைச்சராக இருக்கின்றார். அப்பொழுது வாஜ்பாய்க்கு மைக்கு சரி பண்ணி கொடுக்கிறாங்க. இந்த வேலையை கூட நீங்க பாத்தீங்க. மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சிக்கு மைக்க சரி பண்ணிக்கிற வேலை கூட உங்களுடைய முதலமைச்சரும் இன்னைக்கு திரு முரசொலி மாறனும் சரி பண்ணி கொடுத்தீங்களே. நீங்க எங்களை பத்தி பேசலாமா? அது மட்டுமல்ல, இன்றைய தினம் யாரோட கூட்டணி வச்சிருக்கிறாரு? காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறார். அந்த காங்கிரஸ் கட்சி மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க. அந்த எமர்ஜென்சில அவங்க மிசா சட்டத்தை கொண்டாந்தாங்க. அந்த மிசா சட்டத்தை பயன்படுத்தி தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய தலைவர்களை கைது செய்து சிறையிலே அடைத்தார்கள். அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பு திரு கருணாநிதி அவருடைய நூற்றாண்டு விழா நடந்தது. அந்த நூற்றாண்டு விழாவிலே ஒரு கண்காட்சி ஏற்படுத்தி இருந்தாங்க. அந்த கண்காட்சியில திரு ஸ்டாலின் அவர்கள் மிசா சட்டத்திலே சிறையில் இருப்பதை போல ஒரு காட்சிப்படுத்தப்பட்டு அனைவரும் பார்த்தார்கள். உங்களை சிறையிலே அடைத்தவர் அந்த கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கின்றீர்கள். அண்ணா திமுக அப்படி இல்ல. அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் கூட்டணி வைத்திருக்கின்றோம். அதே போல இன்றைய தினம் பதற வைக்கின்ற ஒரு செய்தி பத்திரிகைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆந்திர மாநிலத்திலிருந்து ஒரு வாழத்தார் ஏற்றிக்கொண்டு ஒரு லாரி திருவண்ணாமலைக்கு வருகின்றது. அந்த திருவண்ணாமலை நகரத்திலே உள்ளே நுழைகின்ற பொழுது அந்த லாரியிலே 2 பெண்மணி இருக்கின்றார். அந்த டிரைவருடைய அக்கா மகள். உடனே காவலர்கள் 2 பேர் அதை தடுத்து நிறுத்தி சோதனை செய்து இந்த 2 பெண்மணிகள் யார் என்று விசாரிக்கின்ற பொழுது அந்த லாரி டிரைவர் குறிப்பிடுகிறார், நாங்க ஏற்றிக்கொண்டு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கின்றேன், அதோடு சாமி தரிசனம் செய்ய என் குடும்பத்தை சேர்ந்த அக்காவும் மகளும் நம்ப தயாரா இல்லை என்று அந்த 2 காவலர்களும் விடாப்புடியாக அந்த 2 பெண்மணிகளையும் கீழே இறக்கி அவள் கொண்டு வந்த 2 வாகனத்திலே அழைத்து செல்கிறார்கள். மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியை பார்த்து அந்த தாயின் கண்ணெதிரே அவருடைய மகளை கற்பழித்திருக்கின்றார்கள். 29ஆம் தேதி நடந்த சம்பவம் இது. மன்னிக்க முடியாத சம்பவம். ஒரு தாயின் கண்ணெதிரே தன் மகளை கற்பழிக்கிறார். யார்? காவலர். மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலரே இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலில் ஈடுபட்டிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு திறமையற்ற முதலமைச்சர், காவல்துறை அவரிடத்திலே இருக்கின்றது. சரியாக நிர்வாகம் செய்யாத காரணத்தினாலே இன்றைக்கு 2 காவலர்கள், மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள் அந்த 2 பெண்மணியை அழைத்து சென்று ஒரு தாயின் கண் எதிரே மகளை கற்பழித்து என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? தொடர வேண்டுங்களா? இன்றைக்கு பயிரை வேலி பாதுகாக்கின்றது. அதுபோல நாட்டு மக்களை பாதுகாப்பது காவல்துறை. அதை நம்பித்தான் மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய தினம் ஒரு கொடூரமான சம்பவம் திருவண்ணாமலையில் அரங்கேறிக்கிறது. உடனே இந்த 2 பெண்மணியும் அங்கே இருக்கிற காவலர்கள் அந்த கற்பழித்து விட்டு அவளை கொண்டு வந்து திருவண்ணாமலை சாலையில இறக்கிவிட்டு சென்று விட்டார்கள். அந்த பெண்மணி அழுது கொண்டிருந்த பொழுது அந்த வழியா சென்ற மக்கள் என்ன ஏது என்று விசாரித்த பொழுது நடந்த கொடூரமான சம்பவத்தை சொன்னவுடன் 108 ஆம்புலன்ஸுக்கு அவர்கள் தகவல் கொடுத்து 108 ஆம்புலன்ஸிலே அந்த 2 பெண்மணியும் அங்கே அவர்களை அந்த வாகனத்திலே அழைத்து சென்று மருத்துவமனை சேர்க்கப்பட்டு மருத்துவமனையிலே அந்த தகவலை
அங்க இருக்கின்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட 2 காவலர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட நிகழ்வு! ஆகவே தயவு செய்து எண்ணி பார்த்து இன்றைக்கு காவல்துறை என்பது மிக மிக முக்கியம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற